வெல்கம் டு சைக்கோடெக் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிஇ 3752 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி, குரூஸ் ஆஃப் டிகியூஎம். இதில் பார்த்தீங்கன்னா டெம்மிங்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிகியூஎம் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பேரியர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூஸ் ஆஃப் டிகியூஎம் டெம்மிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பேரியர். இது ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்க்காம போகாதீங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் ஃபிலாசபி. இது வந்து டெம்மிங்ஸ் ஃபிலாசபின்னு கேட்பாங்க. குவாலிட்டி அதில் பார்த்தீங்கன்னா கவுன்சில், சர்க்கிள், கல்ச்சர் அண்ட் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட், எம்ப்ளாய் மோட்டிவேஷன் அண்ட் எம்ப்ளாய் எம்பவர்மெண்ட், டீம் அண்ட் டீம் ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட். நெக்ஸ்ட் டாபிக் சப்ளை செலெக்ஷன் அண்ட் ரேட்டிங், ஜூரான்ஸ் ட்ரையாலஜி. இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பண்ணால் இன் டைம் குவாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எம்ப்ளாய் அண்ட் டீம் ஒர்க், இந்த 3 டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம கன்ஃபார்ம் இன் டைம் எதிர்பார்க்கலாம். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங், ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலிஸ், ட்ரெடிஷ்னல் டூல்ஸ், 6 சிக்மா, நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபெயிலியர் மாடல், எஃபெக்ட் அனலிஸ் இது ரெண்டும் நல்லா பார்த்துங்க. அந்த ட்ரெடிஷ்னல் டூல்ஸ், 6 சிக்மா, நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இது 5மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இல்லை பார்ட் சி கேட்பாங்க இன் டைம். பார்ட் சி யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 நம்ம எதிர்பார்க்கலாம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா டிபிஎம், கியூஎஃப்டி, தகுச்சி, ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி. இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபிஎம் அண்ட் கியூஎஃப்டி இது பார்க்காம நீங்கள் போகாதீங்க. தகுச்சி கொஞ்சம் ரேர். டிபிஎம், கியூஎஃப்டி லாஸ்ட் இயர் கேட்டாங்கன்னா இன் டைம் சான்சஸ் கம்மியாக இருக்கலாம். தகுச்சி கேட்கலாம். தேர்ட் டாப்பிக்காக இருக்குது. ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா கேட்டுவாங்க. டிகியூஎம், கியூஎஃப்டி, ஹவுஸ் ஆஃப் குவாலிட்டி இது 3 பார்த்து தகுச்சி பார்த்துங்க. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஆஃப் குவாலிட்டி சிஸ்டம், டாக்குமெண்டேஷன் ஆஃப் ISO 14000 சீரியஸ் அண்ட் 9000 சீரியஸ் அதை பார்த்துங்க. பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ISO, பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ISOவில் பார்த்தா 14000 அண்ட் 9000 ரெண்டுமே பார்த்துங்க. ISO 14000 எலமெண்ட்ஸும் ISO 9001 எலமெண்ட்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எதாவது கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 4, 5 நான் கொடுத்துருக்கேன். இந்த டைம் பார்த்தா யூனிட் 1லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது டவுட் தான். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது 3லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் வரும். அதில் எதிர்பார்க்க டெம்மிங்ஸ் ஃபிலாசபி, பெஞ்ச் மார்க்கிங், ட்ரெடிஷ்னல் டூல்ஸ், நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், டிபிஎம், கியூஎஃப்டி இதை தவிர்த்து நீங்கள் அதர் கொஸ்டின் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 குவாலிட்டி கல்ச்சர் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்படி இல்லையா காமனாக ஒரு குவாலிட்டி பேஸ் பண்ணி டிகியூஎம் ஃப்ரேம் ஒர்க்கு, டைமென்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. யூனிட் 2, 3, 4 கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். யூனிட் 1 கொஞ்சம் இன் டைம் கேட்பாங்களான்னு டவுட் தான். ஒரு 90% சான்சஸில் 10% சான்ஸ் இருக்குது யூனிட் 1க்கு. தேங்க்யூ காய்ஸ்.